இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம்புது லோன் அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடோஃபினா அப்படிங்கிறதா இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம். அப்ளிகேஷனோட லிங்க் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு பேடே அப்ளிகேஷன் தான். இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ப்ராசஸிங் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இது தவிர என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற இந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் இதில் நான் ரியலாக அப்ளை பண்ணி அது மூலமாக எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 60000 ரூபாய் வரைக்கும் இவங்க பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆனுவலுக்கு 18% வரைக்கும் இவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது தவிர இதில் ப்ராசஸிங் ஃபீயும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 2.5% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயுமே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீபேமெண்ட் டைமிங் அதிகமாகவும் வந்து கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் டைம் வந்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து தான் வந்து இது வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நாள்லாம் டைம் வந்து கொடுக்கல. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட மினிமம் மந்த்லி இன்கம் வந்து 12,000 மேலே வந்து இருக்கணும். ரெகுலர் சேலரி வாங்குறவங்க, இது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க 15,000 மேலே வாங்குறவங்க, அதேமாதிரி உங்களோட ஏஜ் வந்து 21 மேலே இருக்கிறவங்க இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அப்ளை பண்ண அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து காமிக்கும். மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 60000 ரூபாய் வரைக்கும் மட்டும் தான் இவங்க வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் வந்து 5000 ரூபாய்க்கு மேலேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் மணி நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அடுத்தது உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்க. அடுத்தது என்ன ரீசனுக்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா மதர் நேம் என்ட்ரு பண்ணணும். பான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா பான்ஸ் நேம் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபாதரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இதில் நான் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து பர்சனல் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் மட்டும் இதை டிக் பண்ணுங்கள், இல்லைனா டிக் பண்ணாதீங்க. இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் டீட்டெயில் ஆல்ரெடி ஃபில் பண்ணது எல்லாமே ஃபெச்சாகவே இங்கே வந்து காமிச்சது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இது மாதிரி அட்ரஸ் வந்து ஃபில் ஆகி இது மாதிரி காமிச்சதுன்னா அந்த அட்ரஸில் எது கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர் பர்சனாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மந்த்லி இன்கம் வந்து ஒரு ஆனுவலுக்கு கால்குலேட் வந்து பண்ணும்போது மோர் தென் 3 lakhக்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ்டே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 45,000 என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த சேலரியோட மோட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கேஷாக தருவாங்களா, இல்லை செக்காக கொடுக்குறாங்களா, இல்லை வந்து பேங்குக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த சேலரி கொடுக்குறாங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற OTP என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் நேர் இருக்கக்கூடிய இந்த டிக் பாக்ஸ் அன்டிக்கில் இருக்கும். இதை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் வெரிஃபைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபைடு ஆயிருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அப்லோடு வந்து பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எனபிள் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி விழும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஃபைனலாக எனக்கு எலிஜிபிள் ஆன அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து
உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வியூ KFS அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அப்ரூவ்டான லோன் லிமிட் வந்து 12,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் APR ரேட் வந்து 139% வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ நம்ம எடுக்கிற லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீ 921 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து GST மட்டும் ஒரு 18% பிடிக்கிறாங்களா, அது மட்டும் எவ்வளோனா 165 ரூபா 78 பைசா வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10,913 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவலுக்கு 18% மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க. மற்ற லோன் ஆப்ஸ்லாம் 36, 40 அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதில் வந்து 18% மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனால் இது தவிர அனாவசியமான சார்ஜஸும் இதில் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் டைமிங். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இது மட்டும் தான் கொஞ்சம் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரீபேமெண்ட் டைமிங் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு கொடுத்த டைமிங் வெறும் 30 நாள் மட்டும் தான் டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒன்று தான் நமக்கு இந்த அப்ளிகேஷனில் பிடிக்காத விஷயம். மற்றபடி ஒரு 3 மாதம் 4 மாதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகே, ஒர்த்து தான், அந்தளவுக்கு பெனிஃபிட் தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 30 நாள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி, நான் வந்து மந்த் எண்டில் இருக்கிறேன், ஸோ இன்னும் சேலரி வரைக்கும் ஒரு 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், அது வரைக்கும் எனக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ இதில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். பெரிய அமௌண்ட்டாக இதில் வந்து எடுக்க முடியாது. இது ஒரு பேடே லோன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணுறோம், அதாவது நமக்கு கிரெடிட்டடான அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 12,178 ரூபா. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீயை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் இதில் உள்ள பிடிக்கக்கூடிய ஒரு அனாவசியமான சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 399 ரூபா தேவையில்லாமல் அனாவசியமாக வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதையும் சேர்த்து பே பண்ணும்போது டோட்டலாக நீங்கள் வந்து 12,577 ரூபா நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லை. ஸோ அவங்க 12,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா அடுத்தது ஆட் ஏ பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான லோன் டாக்குமெண்ட்டை வந்து காட்டுவாங்க. ஸோ லோன் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். ஸோ அதுவும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடே லோன் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணலாம். பெரிய லோன் அமௌண்ட் தேவைப்படுறவங்க இதில் ட்ரை பண்ண முடியாது. எனக்கு பெரிய அமௌண்ட்டு இதில் கிடைக்காது. ஸோ உங்களை யாருக்கெல்லாம் இந்த லோன் வந்து அப்ரூவ்ட் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.